ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் சரியான ஆப்போசிட்டாக நம்ம விஜய். ஏன்னா இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வெண்பா குட்டி தான். வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அங்கே மல்லியம்மா ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதனால் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக, சாரி ஜெயிலில் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் கும்பகாரன்னு நல்லா 6 மாதம் தூங்கினார் இல்லையா, அந்த மாதிரி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சித் அவங்க கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காளுங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அந்த குழந்தை என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் நீங்கள் இல்லாத நேரத்தில் என் ஃபோனை பிடுங்கிக்கிட்டாங்க. அதுலேருந்து வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டாங்க. நான் அழகாக ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் அதை டெலீட் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுது. அதில் மல்லியம்மாவும் ரேணுகம்மாவும் இவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்னது மல்லியும் ரேணுகம்மா என்ன சொல்கிற தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்த்தா அப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. ரேணுகா அவளாதான் கீழே விழுந்திருக்கா. மல்லி அவளை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த பக்கமாக போயிருக்கா, இந்த பக்கமாக ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கா. படிக்கட்டில் போய் டான்ஸ் ஆட சொல்லி யாரா சொன்னாங்களா? இவளா போய் அங்கே போய் ஸ்டண்ட் பண்ணியிருந்தா கீழே விழாம வேற என்ன பண்ணுவா? அதனால தான் கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்கிட்டா. அதுக்கப்புறமா மல்லி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, சரி இவளுக்கிட்ட சொன்னால் இவளுக்கு உஷாராகிடுவாளுங்க, அதனால் இவங்ககிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல, நேராக நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்ட கம்முன்னு கிளம்புறாரு. கப்பு சுப்புன்னு, ஏன்னா சத்தம் போடாதுன்னு, இல்லைன்னா இவளுக்கு எழுந்துட்டாளுங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளுங்க இல்லையா, அதனால். ஆனால் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே எல்லாத்தையும் பிரச்சனையை முடிச்சுட்டு வர வரை எப்படிதான் இவ்வளோ தூங்கியிருந்தாலும் தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்காளுங்க. ஏன்னா நைட்டெல்லாம் எப்படி இப்போ மல்லியை பழிவாங்களான்னு சொல்லிட்டு அதே எண்ணத்தோட தான் வேற என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படியே நல்லா தூக்கம் போல் அதனால் நல்லா தூங்கிட்டு இருக்காளுங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய், மேடம் நீங்கள் நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன் மல்லி இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டா, மல்லிக்கு எல்லார் மேலேயும் பாசத்தை வைக்க மாட்டதா தெரியுமே தவிர யாரையும் பழிவாங்கணும், யாரையும் இது பண்ணணும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாத நான் எத்தனை வாட்டி சொன்னேன். ஆனால் நீங்கள் நம்மளை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெரிய வரும். இந்த வீடியோவை என் குழந்தை தான் எடுத்திருக்கா, நீங்கள் வேறு யாராச்சும் எடுத்திருந்தா கூட அது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் எடுத்தது என் பொண்ணு, அவளுக்கு இப்போ தான் 10 வயசு ஆகுது, அவள் இந்த தப்புக்கு உடனே இருந்திருக்க மாட்டான்னு நீங்கள் நம்புறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. மல்லி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை இந்த மாதிரி பொய் கேஸை போட்டு உள்ளே தள்ளதுனால அந்த ராஜேஸ்வரி மேலும் ரஞ்சிதா மேலேயும் தான் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதும், ஐயோ சாரி சார், நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், எதையுமே உண்மையை ஆராய்ச்சறியணும் நல்லது தான், ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு இது வேகத்தில் இப்படி பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே மனநிலை சரியில்லாத இருந்தாங்க இல்லையா, அதனால் அவங்க தங்கச்சி கொடுத்த கேஸ்னாலேயும் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும், இந்த பொய் கேஸ் கொடுத்த கல்லூஞ்சிக்காரங்க எங்கே இருக்காளுங்க, அவளுங்கிட்ட என்னை கூட்டு போங்க, அதுக்கப்புறம் அவளுங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துக்கிட்டு நேராக அந்த விஜயோட வீட்டுக்கு போக, அங்கே எல்லாம் இன்னமும் தூங்கி நிற்கிறாளுங்க. எப்படி தான் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் தூங்கிட்டு இருக்காளோ தெரியல. அங்கே வந்த நம்ம போலீஸ் இருந்துக்கிட்டு, ஏம்மா எந்திரிம்மா எந்திரி, பொய் கேஸை கொடுத்துட்டு என்ன உனக்கு திமிர தூக்கம் வேற அப்படின்னு சொன்னதான், மேடம் என்ன சொல்கிறீங்க, இந்த கொலகாரி எப்படி இங்கே வந்தா, இவ்வளோ எதுக்காக வெளியே விட்டீங்க அப்படின்னு சொல்ல, யாரை கொலகாரின்ற வாய் மேலே இடிச்சுன்னு வச்சுக்கோ, எதுக்கு போய் பேசிகிட்டு இருக்கேன், நாளை கோர்ட்டுக்கும் எங்களுக்கும் சரியான டைம் வேஸ்ட்டு, உன்ன மாதிரி ஆளுங்களால தான் இந்த நாடு நாசமாக போகிறது அப்படின்னு சொன்னதும், மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு, அதுவா நீ ஒரு வீடியோ டெலீட் பண்ண இல்லையா, அந்த வீடியோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு, அந்த வீடியோவில் இருக்கிறது உண்மை, அதில் இருக்கிறது மாதிரி தான் நடந்ததுன்னு உனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும், அது எல்லாம் தெரிஞ்சும் ஏன் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ண, அதனால் எங்கள் நேரத்தை வீணடிச்சதுனால உன்னை தான் தூக்கி ஜெயிலில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. ஏன்னா இனிமேலும் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாது இல்லையா, அதனால் இவங்க 2 பேருக்கு இது வேணும், இன்னமும் வேணும், இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் ஒன்று சேர போகிறாங்க இல்லையா, அதனால தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் என்ன கவலை அவளுக்கு, இனிமேல் ஒரே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒரு மொழியாக வெளியே போனதுக்கப்புறமா விஜய் இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிரு, நீ இந்த இது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னை ரொம்ப நேரம் நான் காக்க வச்சிட்டல, ஒரு நாள் முழுக்க நீ ஜெயிலில் இருந்திருக்க, அதை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மல்லி அப்படின்னு சொன்னதும், சரி விடுங்க, கடைசி நேரத்தில் என் மேலே முழு நம்பிக்கை வச்சு கடைசி நேரத்தில் கூட என்னை நிரபராதின்னு நிரூபிக்கணும்னு நினச்சிங்க, அதுக்கான இதுதான் நம்ம வெண்பா குட்டி மூலியமாக கிடச்சிருக்கு, அதனால் நான் வெளியே வந்துட்டேன், இனிமேல் எந்த கவலையும் இல்லை, உங்களும் எனக்கும் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயம் எந்த ரேணுகாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா அவள் தான் ஹாஸ்பிட்டலில் போய் முடங்கி கிடக்கிறாள், அதனால் இப்போதைக்கு அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இருந்தாலும் அவளுக்கு அந்த நிஷாக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் மல்லி சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.